கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கல்லூரி மாணவி வீட்டிலே தன்னுடைய அறையிலே பலவிதமான ஆடை ஆவணங்களை அணிந்து கண்ணாடியிலே பார்த்து அதை தனது செல்போனிலே போட்டோ எடுத்து வெளிச்சத்திலே வந்து பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி 2-3 முறை செய்தவுடனே அவருடைய தகப்பன் கேட்டார், எதற்காக மாற்றி மாற்றி வேறு வேறு டிரெஸ்களை போட்டுக் கொண்டு வருகிறாய் என்று கேட்டார். அவள் சொன்னாள், நாளை மறுநாள் எங்களுடைய கல்லூரியிலே பட்டமளிப்பு விழா நடக்கப் போகிறது. அதிலே ஜனாதிபதி கலந்து கொள்கிறார். அவரை பூங்குத்து கொடுத்து வரவேற்பதற்கு 6 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம். அந்த 6 பேரிலே நானும் ஒருத்தி. எனவே அதற்கு எப்படிப்பட்ட ஆடை அணிந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரவர் வீட்டிலே ஆடைகளை அணிந்து பார்க்கின்றோம். எது நன்றாக இருக்கிறதோ அதே போல மற்றவர்களும் வாங்கி ஒரே மாதிரி அணிந்து கொண்டு ஜனாதிபதியின் கையிலே பூங்குத்து கொடுத்து அவரை வரவேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதற்காகத்தான் நாங்கள் தனித்தனியாக பலவிதமான ஆடைகளை அணிந்து பார்க்கிறோம் என்று சொன்னாள். அப்பொழுது தகப்பன் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஜனாதிபதி 2-3 வினாடிகளிலே உங்களை கடந்து போய் விடுவார். நீங்கள் கொடுக்கிற பூங்குத்துக்களை வாங்கி உதவியாளரிடம் கொடுத்து விட்டு போய் விடுவார். நீங்கள் அணிந்திருக்கிற ஆடைகள், நீங்கள் யார் என்பதையெல்லாம் அவர் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏராளமான அதிகாரிகளும் பெரியவர்களும் நிறைந்திருக்கிற அந்த அரங்கத்தை நோக்கி அவர் நடந்து செல்வார். அந்த 3 வினாடி அல்லது 2 வினாடி அவர் பூங்கத்தை வாங்கி கொடுப்பதற்காக இவ்வளவு ஆயத்தம் செய்து ஆடை அணிகலன்களை தெரிவு செய்கிறீர்களே என்று சொன்னாள். அப்பொழுது அவள் சொன்னாள், வாழ்க்கையிலே இந்த வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கப் போகிறது. அந்த 2 அல்லது 3 வினாடி நடக்கப் போகிற அந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஜனாதிபதி வரும் முன்னதாக நாங்கள் அங்கே சென்று செக்யூரிட்டி செக்அப் மற்றும் எப்படி வரவேற்க வேண்டும் என்பதற்கான ஒத்திகை ஆகிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது என்று சொன்னாள். அப்பொழுது இவர் யோசித்தார், ஜனாதிபதி வந்துவிட்டு ஒரு வினாடி இவர்களை தாண்டி செல்ல போகிறார், அதற்கே இவ்வளவு ஆடைகளை அணிகிறார்களே. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை பொருந்தினவராய் மனிதர்களை நியாயம் தீர்க்க ஒரு நாள் வரப்போகிறாரே, அதற்காக யார் எப்படி ஆயத்தம் செய்திருக்கிறோம்? அவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஆடை அணிந்தவர்களாய் நாம் நிற்க முடியும்? ஆவிக்குரிய ஒரு ஆடையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை அவர் வரும்போது பரிசுத்தம் உள்ளதாக நாம் காப்பாற்றி வைத்திருக்கிறோமா? அவரோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அந்த ஆடையை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா என்று அவர் யோசித்தார். ஏசாயா 61:10, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். பிரசங்கி 9:8, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருப்பதாக. நாம் கர்த்தர் தந்த ரட்சிப்பின் ஆடையை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா? அவர் தந்த அபிஷேகத்தை நாம் இழந்து விடாமல் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறோமா? அவரே நமக்கு தந்த அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம். தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாதவர்கள் தான் அவருக்கு பின்னாக செல்ல முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:14, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெண் குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். நாம் தேவகுமாரனுக்கு பின் செல்கிறவர்கள் தூய்மையான ஆடை அணிந்தவர்களாய், பாவங்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்களாய், அவர் தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமே. அதை குறித்து நாம் சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.